This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் அலைஸ் ப்ளூவில் இருந்து. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னா என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றியும் அதோட யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு கிளாசிக்கலான சார்ட் பேட்டர்ன். இந்த சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நாம வந்து ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் வந்து ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த புல்லிஷ் பிரேக் அவுட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் பார்க்கும்போது கிளியரான லோவர் லோ பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. அட் தட் சேம் டைம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணுது. இப்போது பாட்டம்ல இருந்து வரக்கூடிய பையிங் ப்ரெஷர் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அதே நேரம் இப்போ இந்த பேட்டர்ன் அப்படின்றது லோவர் லோ கிரியேட் ஆகிட்டு இருந்ததுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது உங்களால் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இந்த சென்ஸ் ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லோவர் ஹை வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களால் தெரியும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது இது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதனால இதை நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா அங்கே நம்மளோட எக்ஸிக்யூஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஹையர் ப்ரைஸில் நம்மளோட என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நியரஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மார்க்கெட் லெவல்ஸ் ஆர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்காகவும் சார்ட்ஸில் எப்படி இது கிரியேட் ஆகுதுங்கிறத பார்க்குறதுக்காகவும் நம்மளோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இங்கே நம்ம வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையர் லெவலில் கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது தான் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிளாக கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டவுன் ட்ரெண்டில் கிரியேட் ஆகிருக்கு. டவுன் ட்ரெண்டில் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஆர் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் சரி ஒரு மைனரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். கரெக்டுங்களா? மைனரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ இப்போ பாட்டம்லேருந்து ப்ரைஸ் அகெயின் வந்து ஒரு புல் பேக் கொடுக்குது. புல் பேக் கொடுத்து சேம் அந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. கரெக்டுங்களா? ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. பட் தட் சேம் டைம் இந்த வாட்டி என்ன பண்ணுதுன்றா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோவர் லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணலை. ஸோ சின்ன ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. திரும்பவும் அதே லெவலில் டெஸ்ட் பண்ணுது. திரும்பவும் சின்ன ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. திரும்பவும் டெஸ்ட் பண்ணுது, ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. ஃபைனலி கன்சாலிடேஷன் இருந்த ஏரியாவை வந்து பிரேக் பண்ணிடுது. இப்போ தான் இப்படி தான் நமக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்றது கிரியேட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் லெவலில் பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த ரெசிஸ்டன்ஸை மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி, இது ரெசிஸ்டன்ஸை ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸை மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி ஓவரால் இது பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. ஸோ இதை தான் அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு கிரியேட் பண்ணுறோம். இது வந்து கிளாசிக்கான ஒரு பேட்டர்ன் தான். புல்லிஷ் என்ட்ரி வந்து நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் காமனாக ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட ஹையர் ப்ரைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளோஷரில் கிடையாது, ஹையர் ப்ரைஸில் தான் என்ட்ரி எடுக்கணும். பாட்டமில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு புல் பேக் ஏரியா கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட்டுங்கிறது பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் லெவல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். 1:1 1:1ங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். 1:1.5 1:2 அப்படின்றது ஃபர்தராக டார்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் டிஃப்ரெண்ட் ரேட் செட்டப் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பாரதி ஏர்டெல் சார்ட் இன்னும் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேக் த பார் ரிப்ளை ஆப்ஷன். ஓகேங்களா? பார் ரிப்ளை ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், திஸ் இஸ் அ கிளியர் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளியராக க்ரியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக இல்லையா? ரெசிஸ்டன்ஸுங்கிறது இது கிளியரான
ஸோ இங்கே வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டைம் இங்கே எடுக்கும்போது ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அட் தட் சேம் டைம் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் இங்கே கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ரிஜெக்ஷன் க்ரியேட் ஆகி இது எவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபஸ்ட் டைம் இந்த ரிஜெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகி ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, ப்ரைஸ் ரேஞ்ச் அப்ராக்சிமேட்லி 34% வந்து ட்ராப் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ செகண்ட் டைம் இது க்ரியேட் ஆகும்போது எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். ரைட். ஸோ செகண்ட் டைம் க்ரியேட் ஆகும்போது எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகிருக்கு? அப்ராக்சிமேட்லி 18%, 50% தான். ஃபஸ்ட் டைமோட 50% தான். இப்போது ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ஷன் ஆனாலும் லோவர் லோ அப்படின்றது கிரியேட் பண்ணலை. கரெக்டுங்களா? ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆனாலும் லோவர் லோ அப்படின்றது கிரியேட் பண்ணலை. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை ஈஸிலி இந்த கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வில் எக்ஸிக்யூட் அவர் ஆர்டர். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பண்ணுறனால வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கலாம். 23% ஸ்டாப் லாஸ்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1:1 ஆர் 1:2 நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். 1:2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹியர் இட் இஸ் 1:2 அப்படின்றது எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்கெட்டுங்கிறது பொறுத்த வரைக்கும் மைட் பி இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கராக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஆயிரும். ஏன்னா வீக்லியில் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற பட்சத்தில் அங்கேருந்து நல்ல ஒரு மொமெண்டம்க்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ப்ரைஸ் இங்கே என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது நம்ம இந்த ஏரியாவில் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் 911 ஏரியாவில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு வச்சுருக்கோம். ப்ரைஸ் திரும்பவும் கன்சாலிடேட் பண்ணுது. எனிஹவ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் சேஃபாக தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான ட்ரேட் தான். நம்ம வீக்லி மந்த்லிலலாம் பண்ணுறது, குவார்ட்டர்லிலலாம் பண்ணுறது. ட்ரேட் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம பண்ணுவோம். 75 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ஆர் 25 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளாடி நம்ம பண்ணுறது ட்ரேடிங் ப்ராசஸ்க்குள்ளே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் ப்ரைஸ் கன்சாலிடேஷனில் இருக்குது. திரும்பவும் அடுத்த ஹை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி நியர் டு அவர் டார்கெட், நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பக்கத்தில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிறத நம்ம வச்சுருந்து 916 லெவலில் வச்சுருந்தோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 880 வரைக்கும் போயிருக்கு. நியர் டு அவர் பக்கத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அகெயின் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் கோயிங் அப் சைட் ஜான்வரி. ஸோ ஈஸிலி இந்த ஸ்டாக் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 95% கொடுத்துருச்சு. ஓவரால் இந்த ப்ராஜெக்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாக்னு பார்த்திங்கன்னா இட் வாஸ் கிவன் 100% ரிட்டர்ன் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2021 பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு 3 இயர்ஸில், கரெக்டுங்களா? 3 இயர்ஸ் தானே, செக் பண்ணி பார்த்துருவோம். டேட் ரேஞ்ச் இந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தால் கூட இப்போ வரைக்கும் 980 டேஸ். ஸோ இந்த மந்தில் பார்த்துருவோம். மந்தில் பார்க்கும்போது 32 பார்ஸ்னால் 12 24 + 12 லைன் 36 வித்தின் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளாடி இது 100% பாரதி ஏர்டெல்ங்கிறது ஒரு 100% ரிட்டர்ன். ஆஃப்டர் கோவிட் ஃபால் கூட கிடையாது. கோவிட் ஃபாலுக்கு அப்புறமா பிரேக் அவுட் கொடுத்து 2021 ஆகஸ்ட்டில் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வரைக்கும் ஒரு 100% கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஒரு ட்ரேடை பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பேட்டர்னுமே உங்களுக்கு தெரியும். கிளியரான ஒரு பேட்டர்ன் தெரியுதுங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னுமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணது. ரைட். இப்போ இதே விஷயத்தை நம்ம இன்ட்ராடேல யூஸ் பண்ணிக்கலாமான்னா இன்ட்ராடேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேல யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாக் அண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸோட ஒரு இதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூபிஎல் எடுத்துக்கிறேன். யூபிஎல் எல்லாருக்குமே தெரியும். யூபிஎல் ஸ்டாக் இன்னும் 1 மினிட் டைம் ஃப்ரேம், பெரிய டைம் ஃப்ரேம் இல்லை, இன்னும் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். ரீசெட் சார்ட். ரைட். ஸோ இன்னும் 1 மினிட் டைம் ஃப்ரேம் 19th ஆஃப்டர். ரைட். பிஃபோர் தேட் நம்ம ஒரு சின்ன லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிப்போம். 19th மட்டும் விட்டுருவோம். இந்த 19th மட்டும் விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தேட் இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் டவுன் ட்ரெண்ட். கரெக்டுங்களா? ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஒன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இட்ஸ் எ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேயுமே பாட்டம் த லைன், ரைட், சப்போர்ட்ஸ்.
ஸோ ஒன்றுமே நம்ம பண்ணலை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம், வேறு எதுவும் நம்ம பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1 minute டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்கே 19th ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 19th பார் ரிப்ளை ரன் பண்ணுறேன். கம்ப்ளீட்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. பாட்டமில் வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா பார்ப்போம். 15 minutes டைம் ஃப்ரேமில் பாட்டமில் சப்போர்ட் ஏதாவது இருக்கா பார்ப்போம். சப்போர்ட் இன் த சென்ஸ் here we have a support, ரைட். ஸோ இந்த ஏரியாவில் தான் சப்போர்ட்ஸ் என்ன ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும், என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம், ப்ரைஸ் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிருந்தாலும் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுக்குறது தெரியும். ஸோ இது ரெண்டுமே மேஜர் ரெசிஸ்டன்ஸ், கரெக்டுங்களா? இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டுமே மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 1 minute டைம் ஃப்ரேம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். பிகர் டைம் ஃப்ரேமும் இல்லை, கொஞ்சம் இறக்கிக்கலாம். கூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு குறிப்பிட்ட ஜோன் மாதிரியான ஒரு அமைப்பை ப்ரைஸ் வந்து கண்டினியூஸ்லி அந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறது உங்களுக்கு தெரியும். ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இங்கே பேட்டர்ன் பார்க்கும்போது கிளியரான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளியரான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூஷன் சேம் தான். பிரேக் அவுட் ஆன கேண்டலோட ஹையில் தான் வச்சுக்கணும். ஸோ நியரஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு கேப் வச்சுக்கலாம். ஸோ டார்கெட்டுங்கிறது 1:1 ஆர் 1:2 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்டைஸ்டாக 1:1 1:2ங்கிறது டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள். ஸோ ஈஸிலி இட்ஸ் அச்சீவ் அவர் 1:2 டார்கெட். ஓகேங்களா? 1:2ங்கிற டார்கெட்டை ப்ரைஸ் ஈஸிலி அச்சீவ் ஆகிடுச்சு. இப்படி தான் இன்ட்ராடேல பிளான் பண்ணுறது. இதே இது நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம எடுத்துக்கணும். ஆப்ஷன்ஸில் எப்படின்னா வெறுமனே நம்ம வந்து வெறும் இந்த ப்ரைஸை மட்டும் எடுத்துக்காமல் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட இதையும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்திருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் வந்து நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேங்க் நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டி சார்ட் இன்னும் 3 minutes டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இன்னும் 3 minutes டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 19th ஆஃப் த சேம் டே தான், 19th ஆஃப் த ஏப்ரல். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லாக தெரியும். இட்ஸ் எ கிளியர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கிறது, திரும்ப பிரேக் அவுட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்போ இங்கே என்ட்ரி ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த ஏரியாவில் பிளான் பண்ணிப்போம். ஹையர் ப்ரைஸில் தான் என்ட்ரி பிளான் பண்ணிப்போம், லோவர் ப்ரைஸில் கிடையாது, ஹையர் ப்ரைஸில் தான். ஸோ ஹையர் ப்ரைஸில் இங்கே என்ட்ரி பிளான் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஹையர் ப்ரைஸ்னால் நெக்ஸ்ட் கேண்டில் தானே நம்ம பிளான் பண்ண முடியும் என்ட்ரிங்கிறது. ஹையர் ப்ரைஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ண முடியும். ஸோ நியரஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த ஏரியா கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு ஸ்டாப் லாஸ் ஆப் இந்த ஏரியா கூட வச்சுக்கலாம். நியரஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது இங்கே கூட எடுத்துக்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே கொஞ்சம் பஃபர் ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸுங்கிறது ஸ்டாப் லாஸ் இருக்குது. டார்கெட்டுங்கிறதும் அதே 250 பாயிண்ட்ஸுங்கிறது டார்கெட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் ஆர் செகண்ட் டார்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ சேம் 1:2 அப்படின்றது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாக இருக்கும். ஓகேங்களா? 1:2 அப்படின்றது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாக இருக்கும். இப்போது இதே விஷயத்தில் நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணுறதா இருந்தால் ஆப்ஷன்ஸில் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது 47,000 பிகாஸ் மார்க்கெட் இஸ் ஃபாஸ்ட் ட்ரேடிங் அரௌண்ட் 47,450 இருக்குது. இந்த கேண்டிலோட ஹை விச் மீன்ஸ் 1140.39. ஓகேங்களா? 1139 கேண்டிலோட ஹைங்கிறது இங்கே தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஹை எப்போ ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணுதோ அப்போ தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். ஸோ இங்கே க்ளோஷர் கொடுத்துருச்சு இமீடியட்லி நான் எடுத்துக்கிறேன்னு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தோமா ஸோ திரும்ப ப்ரைஸ் எப்போ இங்கே ரீடெஸ்ட் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் 1221 தான் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. இங்கேயே பாருங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 1221 தானே ரீடெஸ்ட் ஆகிருக்கு. 1221க்கு எடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 502 rupees ஆர் 510 rupeesனே வச்சுக்கோங்களேன், 510 rupeesனே வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணால் கூட ஈஸிலி டார்கெட் அப்படின்றது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் 1:2 டார்கெட்டுங்கிறது ஈஸிலி அச்சீவ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸுங்கிறது ஈஸிலி அச்சீவ் ஆகிருக்கு. இங்கேயுமே எந்த டைமில் டார்கெட் அச்சீவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் அச்சீவ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 மணி கரெக்டுங்களா? 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஈஸிலி இங்கேருந்து
It was given around 280 points பக்கத்தில் 300 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் ஈஸிலி ஒரு டார்கெட் அப்படின்றது கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறவங்க வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் 1 minute or 3 minute பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் கண்டிஷனுங்கிறது ஹையர் ப்ரைஸில் தான் எடுக்கணும், க்ளோஷர் வச்சு எடுக்கக்கூடாது, அந்த கேண்டிலோட ஹையர் ப்ரைஸில் தான் எடுக்கணும். இப்படி தான் நம்ம வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கிறது. எல்லாருக்கும் அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் அதோட எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜி பற்றியும் தெளிவான ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose.